2026 தமிழ்நாடு தேர்தலுக்கு ஸ்டாலின் ஒரு புது கேம் பிளான் வச்சிருக்காரு. வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். கூட்டணியோட ஜெயிச்சு தனியா ஆட்சி பண்றது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுதான் ஸ்டாலின் பேச்சோட மைய புதிரே. செங்கல்பட்டுல நடந்த திமுக பூத் கமிட்டி மாநாடு தான் களம். ஆனா அங்க கொடுத்த மெசேஜ் எல்லாருக்கும் தான். இங்க ஸ்டாலின் தன்னோட பிரச்சாரத்தை 2 முக்கியமான செய்திகளோட ஆரம்பிச்சாரு. முதல்ல ஸ்டாலினோட முழு கவனமும் சொந்த கட்சி தொண்டர்களை தயார்படுத்துறதுல தான் இருந்துச்சு. முழுமையான ஒற்றுமை, முழு தயாரிப்பு, அப்புறம் தீவிரமான திருமூல அணிதிரட்டல், இதையெல்லாம் ரொம்ப வலியுறுத்தி பேசினாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு, நானே நிக்கிற மாதிரி ஒவ்வொரு தொகுதியையும் பாருங்கன்னு. இதோட முக்கிய நோக்கமே தேர்தலுக்கு முன்னாடி கட்சிக்குள்ள ஒரு முழுமையான ஒழுக்கத்தை கொண்டு வர்றதுதான். ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு அவர் கொடுத்த மெசேஜ் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. இங்கதான் ஸ்டாலினோட வியோகம் ரொம்ப தெளிவா தெரியுது. தேர்தலுக்கு கூட்டணி, ஆனா ஆட்சிக்கு தனி ரூட்டு. அதாவது தேர்தல்ல எல்லாரும் ஒன்னா நின்னு ஜெயிக்கணும், ஆனா ஆட்சியில திமுக மட்டும்தான் இருக்கும். காங்கிரஸ் உட்பட எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் இது ஒரு நேரடியான மெசேஜ் தான். அவரோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா, அதிகார பகிர்வு தமிழ்நாட்டுல சரி வராது. இது எல்லா யூகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சது. இந்த கண்டிப்பான முடிவுக்கு நடுவுல தொகுதி பங்கீட்ட தானே பாத்துக்கிறதாவும் உறுதியளிச்சாரு. சரி, அப்போ இந்த 2 வெவ்வேறு மெசேஜும் இணைக்கிற அந்த பெரிய கேம் பிளான் என்ன? தேர்தல்ல ஜெயிக்க கூட்டணிய வச்சுக்கணும், ஆனா ஆட்சியில திமுகவோட சுதந்திரத்தை விட்டு கொடுக்க கூடாது. இதுதான் அந்த பேலன்சிங் ஆக்ட். சுருக்கமா சொன்னா, கட்சியில ஒழுக்கம், தேர்தல மையமா வச்ச வியூகம், அப்புறம் ஆட்சியில தனித்தன்மை. இதுதான் அவரோட மொத்த பிளான். சொல்லப்போனா 2026க்கு என்ன நடக்கும்னு திமுக இப்பவே எல்லாருக்கும் தெளிவுபடுத்துது. அப்போ இது ஜெயிக்கிறதுக்கான மாஸ்டர் பிளானா, இல்ல கூட்டணி கட்சிகளை பகைச்சுக்கிற ஒரு பெரிய ரிஸ்கா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான்.